இது நுண்ணறிவு பயிற்சிகள் 27ல 16வது பயிற்சித்தாளின் 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். கீழே தரப்பட்ட உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது? இந்த சதுர கட்டமைப்பில இருக்கிற சதுரங்களை காணுகின்ற இலகு வழியே நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். இப்ப கவனிங்கோ, இப்படியாக ஒரு சதுரம் இருந்தால் அதில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஒன்றை ஒன்றால பெருக்கி ஓரொன்று ஒன்று என்று சொல்லலாம். இப்படி ரெண்டு நிரலாக இருக்கின்ற சதுரத்தில ஓரண்டு ஒன்று இது 2 4 என ஒன்றும் 4 கூட்டி 5 சதுரங்கள் உள்ளன என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எப்படியாக 5 சதுரங்கள் என்றால் ஒற்றை சதுரங்கள் 1 2 3 4, இந்த பெரிதாக உள்ளது ஒன்று சேர்ந்து 5 சதுரங்கள். அதே போல 3 நிரையாக இருந்தால் அதில் ஓரொன்று 1 ஈதி 2 4 3 9 என ஓரொன்று 1 ஈதி 2 4 3 9 என 14 சதுரங்கள் இருக்கின்றது. எப்படி 14 சதுரங்கள் இருக்கின்றது? ஒற்றை சதுரங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 பாருங்க, 3 9 என்பது அதை குறிக்கின்றது. இனி நான்காக உள்ள சதுரங்கள் எத்தனை இருக்கிறது பார்ப்போம். அதாவது 4 கட்டங்கள் சேர்ந்த சதுரம் 1 2 3 4 இருக்கின்றது. அது இந்த 2 4 என்பது. அடுத்ததாக ஒரு பெரிய சதுரம், இதுதான் ஓரொன்று ஒன்று என்பது ஆகும். அப்ப அதுல உள்ளது 14 சதுரங்கள். இப்ப இதே போல 4 நிரல் இப்ப கேள்வியில உள்ளது. அதாவது 1 2 3 4 நிரல் 4 நிரையாக உள்ளதிலே எத்தனை சதுரம் இருக்கின்றால் இந்த கேள்வித்தாளில் உள்ளது. இதுல உள்ளதுக்கு நாங்க பார்த்தால் ஓரொன்று 1 ஈதி 2 4 3 9 நன்னாங்க 16 சேர்ந்து, அப்ப ஓரொன்று 1 2 4 3 9 நன்னாங்க 16 சேர்ந்தால் 30 சதுரங்கள் இருக்கின்றது. எப்படி 30 சதுரங்கள் இருக்கின்றது? இப்ப அதை பிரித்து காட்டுறேன், கவனிங்கோ. அதாவது 16 சதுரங்கள் தனித்தனியே இருக்கின்றது, உங்களுக்கு தெரிகின்றது ஒவ்வொரு சதுரமாக. பிறகு 4 சேர்ந்தது, இங்கே கவனிங்கோ, நான் கிரிக்காட்டுறேன். 4 சேர்ந்தது இப்படி 1ல் 3 என்றால் இதே மாதிரி 3 9, இந்த மாதிரி 3 9 இருக்கின்றது 9. அடுத்தது 3 சேர்ந்தது, அழைத்து போட்டு காட்டுறேன். 9 கட்டங்கள் உள்ளது, 4 இருக்கின்றது. இங்க பாருங்க, 1 2 3 4 இருக்கின்றது. முழுவதும் உள்ளது 1 இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் நிரல் நிரை எத்தனையோ அந்த நிரல் நிரை வரைக்கும் 1 2 3 என்று தொடராக உள்ள பெருக்கு தொகைதான் உள்ள கட்டங்களாக இருக்கும். அப்ப 5 கட்டங்கள் இருந்தால் எங்களுக்கு தெரியுது, இது 4 கட்டம், இன்னும் ஒரு கட்டத்தை கூட்டுறேன். 5 கட்டங்கள் இருக்குமா இருந்தால் ஓரொன்று 1 2 4 3 9 16 5 25 கூட்ட வேண்டும். அதாவது 1 1ஆல் பெருக்கினால் 1, 2 2ஆல் பெருக்கினால் 4, 3 3 9 16 5 25 25 கூட்டினால் 55 கட்டங்கள் இருக்கும் என்பதை நீங்க தெரிந்து வைத்துக் கொண்டால் இலகுவாக விடையளிக்கலாம். சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடைகான் விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. 12வது வினா, கிளைதேபட்ட நிலையில் கிடையாகவும் கீழ்நோக்கியும், கிடையாகவும் கீழ்நோக்கி என்ற நிரலாகவும் எல்லா நிறைகளிலும் எல்லா நிரல்களிலும், கிடையாக என்றால் நிறை, கீழ்நோக்கி மேல் நோக்கி என்பது நிரல் ஆகவும் இந்த 3 வடிவங்களும் இடப்படுமாறு அடைப்புகளை நிரப்புதல் வேண்டும். இதற்கேற்ப வினாக்குறியுள்ள இடத்திலே அறை வேண்டிய அடைப்பு என்னென்று கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான கருத்து தாரம் பாருங்கோ. இதுல இங்க 2 இருக்கின்றபடியா இந்த இடத்துல சதுரம் வருகின்றது. அப்ப நாங்க இந்த மூலை திசைகள்ல பார்க்க வேணும். ஒரே வடிவம் ஏதாவது ஒரு மூலை திசையில வருகிறான்று.
இல்லை. இந்த மூலத்திசையில ஒரே வடிவம் வரவில்லை. இதுலயும் குறுக்கு திசையில இல்ல. அப்ப இதுலயும் வராது. அப்ப எங்களுக்கு இப்போ துணிவு டக்குன்னு துணிஞ்சலாம். இதுல முக்கோணத்துக்கு புள்ளி, வட்டத்துக்கு புள்ளி என்றபடியா, இதுக்கு சதுரத்துக்கு புள்ளி வந்தபடியால், இந்த மூலத்திசையில ஒரே வடிவம் வராதபடியால் மற்ற மூலத்திசையில ஒரே வடிவம்தான் வரும். இதுக்கு சதுரத்துக்கு புள்ளி, இதுக்கு முக்கோணத்துக்கு புள்ளி. ஏனென்றால் இதுல ஒரு ஒற்றுமை இருக்கின்றது ஏதோ ஒரு மூலை திசையில. இப்ப இந்த மூலத்திசையில ஒரே வடிவம் இல்லாதபடியால் நாங்க அதற்கு எதிரான மூலை திசையில ஒரே வடிவம் இருக்கும். அப்ப இங்க வருவது வட்டத்துக்கு வட்டம் என்ற முதலாவது விடை என்பதை துணிந்து கொள்ளுங்கள். இப்ப இதற்கு விடை காண்பதற்கான வழிமுறை என்னென்றால், இதுல நாங்க பார்க்க வேணும், இதுல வட்டம் இருக்கின்றது, புள்ளி சுக்கோணத்துக்கு இருக்கு, அப்ப சதுரத்துக்கு புள்ளிதான் இந்த இடத்துல வருமேன். இந்த மூன்றும் ஒரே நிழல்லையும் இடையிலேயும் இருக்க வேணும். குறுக்கு திசையில சொல்லப்படவில்லை. அப்ப குறுக்கு திசையிலே ஒரு பக்கத்துக்கு அப்படி அமையலாம், மறுபக்கத்துக்கு அமையாது. இதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு இருந்தா மறுபக்கத்துக்கு மாற்றாகத்தான் அமையும். இப்ப நாங்க இதுல பார்க்க, இதுல இங்க முக்கோணம் இங்க வந்திருக்கின்றது. இந்த முக்கோணம் இந்த நிலைக்கு வந்தபடியால் முக்கோணம் சதுரம் போனா இங்க வட்டத்துக்கு சாரி இதுல சதுரம் இருக்கின்றது. இதுல முக்கோணம் இங்க இந்த நிலையில இருக்கிறபடியா இதுக்கு முக்கோணம் வராதபடியால் இந்த நிலையில இதுல முக்கோணம் வந்திருக்கு. அப்ப இதுக்கு முக்கோணம் வர முடியாது. அப்ப முக்கோணம் தான் இங்கே அமையும். திரும்ப விளக்கம் தரம் கவனிங்கோ. இதுல ஒன்று இல்லாதது சதுரத்துக்கு புள்ளி, அடுத்த இருக்கக்கூடியது முக்கோணமும் வட்டமும் என்ற ரெண்டு வடிவங்கள். இதுக்கும் ரெண்டு தான் இங்க இதுக்குள்ள வர வேண்டும். ஆனா இதுக்குள்ள முக்கோணம் வர முடியாது. இங்க முக்கோணம் இருக்குது. ஆனபடியா இதுக்குள்ள வாரது சாரி இந்த நிலையில இந்த இடத்துல முக்கோணம் வர முடியாதபடியால் அந்த முக்கோணம் இங்கதான் அமைய வேண்டும். அப்ப இங்கே என்ன வரும்? வட்டத்துக்கு வட்டம் வரும். இப்ப இதை வைத்துக் கொண்டு நாங்கள் வட்டம் சதுரம் இங்க வந்தபடியால் இங்கே என்ன வரும்? வட்டம் வரும். இங்கே என்ன வரும்? சதுரத்துக்கு புள்ளி வரும். இந்த மாதிரி நாங்கள் துணிந்து கொள்ளலாம். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகிறேன், அவதானிங்கோ. இது மிக முக்கியமான கருத்து. இந்த 18வது வினாவிலே அருகில் உள்ள உருவில் இருக்கும் அம்புக்குறியின் தலை கீழ் நோக்கி இருக்குமாறு அரை சுற்று திருப்பப்படும் போது காணப்படத்தக்க விதத்தை காட்டும் ஒரு பின்வருவனவற்றில் யாது என்று கேட்கப்படுகின்றது. அவதானிக்க வேண்டியது பிம்ப தோற்றம், தண்ணீர்ல காணுகின்ற தோற்றம், தலைகீழ் தோற்றம். இந்த வினா சார்பாக, இந்த 18வது வினா சார்பாக, நான் இப்ப 18, 19க்கும் அது பொருந்தும். இந்த 2 வினாக்கள் சார்பாக நான் உங்களுக்கு சில விடயங்களை தருகிறேன், கவனியுங்கோ. பிம்பத்தோற்றம் என்றால் ஒரு கண்ணாடி இப்படி இருக்குமா இருந்தா, இது ரசம் பூசப்பட்ட பக்கம், இதிலே ஒரு பொருள், ஒரு ஆள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆள் இருக்கின்றார், அவற்றை கை இருக்கின்றது. இது இங்க பிம்பமாக தெரியும் போது இவருடைய இடது வலது மாறுபடும், அந்த தான் மாறுபடும். இது நிலைக்குத்து சமச்சீரச்சாக இருந்தால் இடம்பலம் மட்டும் மாறி அப்படியே தோற்றம் அளிப்பார். நிலைக்குத்திலே சமச்சீரச்சாக இருக்கிறார். அப்ப இங்க கண்ணாடி தோற்றத்துல இடம் பலம் மாறப்படுகின்றது. உண்மை உருவில இவர் இந்த கண்ணாடியை பார்த்து கொண்டு இருப்பாரு என்றா இது வலது பக்கம், இது இடது பக்கம். இங்கே வச்சு பார்க்கப்படுற தோற்றத்துல, இந்த பார்க்கப்படுற தோற்றம் இந்த வலது பக்க கை இங்க இடதாகத்தான் இருக்கின்றது, மற்ற பக்கத்துக்காக இருக்கின்றது, எதிராக. ஏன்னா அவர் இப்ப இங்க பார்க்கிற, இங்க முகம் முன்னாலே இருக்கு. அப்ப முகம் திரும்பின உடனே அவற்றை பக்கம் திரும்புது. இதை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இடம் பலம் மாறுபடும் பிம்ப தோற்றத்துல ஒன்று. இரண்டாவது, இது ஒரு தண்ணீருக்கு தெரியறதாக இருந்தால்
இது அப்படியே தண்ணீரிலே இது பிம்பமாக தெரிவதாக இருந்தால் இந்த தோற்றம் மேல்கள் மட்டும்தான் மாறுபடும், இடம்பலம் மாறுபடாது. ஆனா இங்க கேட்கப்படுகின்றது என்னென்றால் அதை வட்டம் திரும்பி காணப்படுகின்றது. அதை சுற்றி திருப்பப்படும் போது இதை அரை வட்டம் திருப்பினால் இடம்பலமும் மாறுபடும், மேல் கீழும் மாறுபடும். இந்த கருத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கண்ணாடியில் நிலைக்குத்தாக பார்க்கின்ற போது இடம்பலம் மாறுபடும். கீழே, அதாவது கண்ணாடியை கீழே வைத்துட்டு மேலே நின்று பார்த்தால் தலைகீழ் மேல் கீழ் மாறுபடும், அதாவது தண்ணீர்களை தெரிகிற தோற்றம். ஆனா அரைவட்டம் திரும்பி இருந்தால் மேல் கீழும் மாறுபட்டு இடம்பலமும் மாறுபடும். இப்ப இதுல கேட்கப்பட்டது என்னென்றால் இந்த வடிவம் தலை கீழாகி அரை வட்டம் திரும்பின பிறகு, அரை வட்டம் திரும்பினால் இதில் எது பொருத்தம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதை நல்லா அவதானித்து பார்த்துத்தான் விட சொல்லணும். நல்லா கவனிங்கோ. இப்ப இது தலைகீழாக மாறுகின்ற போது இந்த அம்பு கீழே வரும், அது சரி, எல்லாத்திலையுமே அம்பு கீழே தான் வருது. அப்ப கீழே மேலே உள்ளது கீழே வரணும், அது எல்லாத்திலையும் சரியாத்தான் இருக்குது. மேலே உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேலே வரணும், அதுவும் அநேகமாக எல்லாத்திலையும் சரியாத்தான் இருக்குது. அப்ப நாங்க தலைகீழாக மாறும் போது மேல் கீழ் ஒற்றுமை பெரிய வேற்றுமை எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மேல்கீழாக மாறுகின்ற போது இந்த வலது பக்கத்தில் இருக்கிற வட்டம் கீழே பெற வேண்டும், அதே நேரம் இடது பக்கம் பெற வேண்டும். இது சரி, இது பிழை, இதுவும் சரி. அப்ப இந்தபடியே நாங்கள் இனி பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடது பக்கம் இருப்பது வலது பக்கம் கீழே பெற வேண்டும், இது சரி, இதுவும் சரி. அதே போல அடுத்த கட்டத்துல பாருங்க, கீழே உள்ளது மேலே வரணும், வலது பக்க கீழே உள்ளது இடது பக்கம் மேலே வர வேண்டும், இது சரி, இது தவறு. அப்ப இந்த விடையும் பொருந்தாது. அப்ப விடை பொருந்தது இதுதான். இனி இந்த இடது பக்க கீழே உள்ளது வலது பக்கம் மேலே வரணும், சரியாக இருக்கின்றது. அடுத்தது இந்த ரெண்டும் நிலையும் சரியாக இருக்கின்றது. இது பிள்ளை, இது வெளிநோக்கி காணப்படுது. அப்ப இதுவும் பிள்ளை. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இப்ப நான் இந்த கற்பிக்கிற போது சொன்ன விடயத்தை நல்ல கவனமா வைத்துக் கொள்ளுங்க. நிலைக்குத்தாக பிம்ப தோற்றத்தில இடம்பலம் மாறுபடும், கிடையாக பிம்ப தோற்றத்தில மேல் கீழ் மாறுபடும். அதை வட்டம் திரும்புகின்ற போது ஒன்று மேல் கீழும் மாறி இடம்பலமும் மாறுபடும். ஏனென்றால் இதுதான் நுண்ணறிவில கடின விடயங்களாக கருதப்படலாம். சரி, அடுத்த 19வது கேள்வியை பார்ப்போம். உருவில் உள்ள ஆண் பிள்ளை பின்பக்கமாகவும், இப்ப இந்த ஆண் பிள்ளை முன்பக்கம் பார்த்து கொண்டு நிற்கிறார் இங்கே நோக்கி, அவர் பின்பக்கமாகவும், பெண் பிள்ளை முன்பக்கமாகவும், பெண் பிள்ளை இப்ப பின்பக்கமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறார், அவ முன்பக்கமாகவும் ஏனைய நிலைப்பாடுகள் மாற்றாமல் திரும்பும் போது அவர்கள் இருவரும் உள்ள விதத்தை காட்டும் சரியான உரு யாது? இப்ப அவர்கள் முன்னுக்கு பின்னே திரும்புகிறார்கள், ஆனால் அவங்க கைகள்ல ஒரு மாறுபாடு நடக்கல, அப்படியேதான் கை இருக்கக்கூடியதாக திரும்புகிறார்கள். அவங்களுக்கு தெரியணும். இப்ப இவர் முன்னோக்கி இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார், பின்பக்கம் தான் எங்களுக்கு தெரியுது, இவற்றை வலது கை இது. இப்ப இவர் திரும்புகின்ற போது இவற்றை வலது கை இந்த பக்கம் வந்துவிடும். இங்க பாருங்க, வலது கை, இவற்றை வலது கை, அதாவது இதுக்கு விடை எது பொருத்தம் என்று பார்க்கணும் நாங்கள். இதுல முதலாவது விடை பொருந்தாத ஆனபடியா அதை வச்சு நான் விளக்கம் சொல்லல, ரெண்டாவது வைக்கிறேன், ரெண்டாவது தான் பொருந்தும் பாருங்க. இது இவற்றை வலது கை, இவர் திரும்புற போது இவர் இல்ல, இவர் நிக்கிறது இப்ப முன்னோக்கி நிக்கிறார், இவர் இங்க பார்த்து திரும்புற போது இது வலது கை. அதே மாதிரி இந்த பெண் பிள்ளை இது இப்ப வலது கை இந்த பக்கம் பார்க்கிற போது இது வலது கை, இது வச்ச இடது கை, சாரி,
ஏனென்றால் இங்க பார்த்தால் இடது கை, இதுக்கும் அங்க பார்க்கிற போது இடது கை. இந்த பெண் பிள்ளை இங்க பார்க்கின்ற போது இது வலது கை. அப்ப அவ இங்க பார்த்தால் இது வலது கை. அப்ப இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கும். அப்ப இந்த மாறுபாடுகள்ல வலம், இடம், மேல், கீழ் என்ற மாறுபாடுகளை கருத்தில் கொண்டு விடை காணுதல் வேண்டும். இனி 20வது வினாவுக்கு விட விளக்கம் தருகின்றேன். கவனிங்கோ. இந்த பின்வரும் உருநிலையினால் காட்டப்படும் 4 சந்தர்ப்பங்களையும் ஒரு குறித்த ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தும் போது ஒரு குறித்த செயல்முறை குறிப்பிடப்படுகின்றது. அதன் சரியான ஒழுங்குமுறை இடம்பெறும் விடையாது. அப்ப இது தென்னையில் ஏறுகிறார் முதலாவது, தென்னையில் ஏறுகின்றார் முதலாவது, தென்னையில இருந்து ஒரு தேங்காய் ஒரு இலை மட்டும் போட்டிருக்கிறார் இரண்டாவது, இது முதலாவது, இது இரண்டாவது. பிறகு தென்னையில இலகுலைகள் எல்லாம் போட்டு விட்டார், ஆனா மேல இறங்கி கொண்டிருக்கிறார், அது மூன்றாவது. கொஞ்சம் கீழே இறங்கி கொண்டிருக்கிறார், நான்காவது. அப்ப அதன்படி விடை எது? சி டி பி ஏ. இரண்டாவது விடைதான் பொருத்தமானது.